வெற்றி திருநீரணிந்து வலம் வரும் ஷண்முகன் சக்தி பாலன் ஷண்முகநாத சக்தி பாலன் ஷண்முகநாதன் அபிஷேக பிரியன் கார்த்திகேய அபிஷேக பிரிய கார்த்திகேய மயில் பீலியை முடியல் சூடி திருமண்ணனிந்த பரந்தாமன் மோகன கண்ணன் மயில் பீலியை முடியல் சூடி திருமண்ணனிந்த பரந்தாமன் மோகன கண்ணன் சக்தி சோதரன் கண்ணன் அலங்கார பிரியன் கோபால கிருஷ்ண ஷண்முக கந்தனோ மோகன கண்ணனோ ஒரு முகமாய் தரும் அருள் ஒன்றே ஷண்முக கந்தனோ மோகன கண்ணனோ ஒரு முகமாய் தரும் அருள் ஒன்றே மோகன கண்ணனும் ஷண்முக கந்தனும் ஒரு முகமாய் தரும் அருள் ஒன்றே மோகன கண்ணனும் ஷண்முக கந்தனும் ஒரு முகமாய் தரும் அருள் சிவனார் கண் பொறியில் வந்துதித்த சரவண சிக்க சிங்கார வேலனாம் ஆறுமுகன் சிவனார் கண் பொறியில் வந்துதித்த சரவண சிக்க சிங்கார வேலனாம் ஆறுமுகன் சிறிதனில் அவதரித்த ஸ்ரீ கிருஷ்ண சிறிதனில் அவதரித்த ஸ்ரீ கிருஷ்ண சின்னி கிருஷ்ணனாய் தோன்றும் குருவாயூரப்பன் சின்னி கிருஷ்ணனாய் தோன்றும் குருவாயூரப்பன் மோகன கண்ணனும் ஷண்முக கந்தனும் ஒரு முகமாய் தரும் அருள் ஒன்றே ஷண்முக கந்தனோ மோகன கண்ணனோ ஒரு முகமாய் தரும் அருள் ஒன்றே வேலினை ஏந்திடும் வண்ணமயில் வாகன வள்ளி தெய்வானையை மணந்த வேல் முருக வேலினை ஏந்திடும் வண்ணமயில் வாகன வள்ளி தெய்வானையை மணந்த வேல் முருகன் சுரசம்ஹாரம் செய்த சக்தி வடிவேல சுரசம்ஹாரம் செய்த சக்தி வடிவேல பிரணவம் எடுத்துரைத்த சுவாமிநாதன் வேங்குழல் ஊதிடும் வேணுகோபால பங்குடனே பாமை ருக்மிணியை மணந்த மாயவன் வேங்குழல் ஊதிடும் வேணுகோபால பங்குடனே பாமை ருக்மிணியை மணந்த மாயவன் கம்சனை வதம் செய்த கார்மேக வண்ணன் கம்சனை வதம் செய்த கார்மேக வண்ணன் கீதுபதேசம் செய்த சாரங்கன் சரவணன் என்ற மலையது பழமுதிர் சோலை சரவணன் என்ற மலையது பழமுதிர் சோலை அரங்கன் உரையும் எழில் வனமது
மாலிருஞ்சோலை அரங்கன் உரையும் எழில் வனமர் மாலிருஞ்சோலை அருணகிரிக்கு அருளி திரு புகழை பாட வைத்த குகன் அருணகிரிக்கு அருளி திரு புகழை பாட வைத்த குகன் ஆழ்வார் திவ்ய பிரபந்தம் அதில் எழுந்தருளிய நம்பி ஆழ்வார் திவ்ய பிரபந்தம் அதில் எழுந்தருளிய நம்பி ஷடாக்ஷரம் கொண்டவன் சரவண பவகுஹனா ஷடாக்ஷரம் கொண்டவன் சரவண பவகுஹனா அஷ்டாட்சரம் கொண்டவன் ஓம் நமோ நாராயணனாம் அஷ்டாட்சரம் கொண்டவன் ஓம் நமோ நாராயணனாம் குன்றாடிய குருபரா வெங்கடமலையில் எழிலுருவேன் குன்றாடிய குருபரா வெங்கடமலையில் எழிலுருவேன் பழனி நின்ற பழமே கோகுல பாலா கோபாலா பழனி நின்ற பழமே கோகுல பாலா கோபாலா மோகன கண்ணனும் கண்முக கந்தன் ஒரு முகமாய் தருவருள் ஒன்றே ஷண்முக கந்தனோ மோகன கண்ணனோ ஒரு முகமாய் தரும் அருள் ஒன்றே அருள் ஒன்றே ஓமொடும் நின்னொடும் பிரிவி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் உன் வளமாபினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளதுரையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் முழங்கும் அப்பாஞ்சசன்யம் பல்லாண்டே பரிதியோடனி மதி பனிபரை திசை நிலம் எருதியோடன இள இயல்பினர் செவ்வினர் சுருதியோ டருமறை முறை சொல்லும் அடியவர் கருதிய கணம் புறம் அடிகள் தம் இடமே நிலவொடு வெயில் நீலம் இரு சுடரும் உலகமும் உயிர்களும் உண்டொரு கால் நிலவொடு வெயில் இரு சுடரும் உலகமும் உயிர்களும் உண்டொரு கால் கலை தரு குழலின் இருவினையால் கலை தரு குழலியின் இருவினையால் அலைக்கடல் ஆவியை வளர்த்தவனே ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு அருளுதியேல் ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு அருளுதியேல் வேண்டேன் மன வாழ்க்கையை விண்ணவர் மேயவனே வேண்டேன் வினை வாழ்க்கையை விண்ணவர் மேயவனே தாயே தந்தை என்னும் தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன்
நுன்னை காண்பதோர் ஆகையினால் வேயே பூம்பொழில் சூழ் விரையார் திரு வேங்கடவா வேயேற்பூம் பொழில் சூழ் விரையார் திரு வேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நாயேன் வந்தடைந்தேன் நல்கியால் என்னை கொண்டருளே நாயேன் வந்தடைந்தேன் நல்கியால் என்னை கொண்டருளே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாதன் மேலிருக்கும் நாகப்பாம்பாய் நந்தனா. தாம் தாம் சனி பமகத்தில தாம் தாம் சனி பமகத்தில நாதர் முடி மேலிருக்கும் நகப்பாம்பே நாதர் முடி மேலிருக்கும் நகப்பாம்பே நச்சு பையை வைத்திருக்கும் நல பாம்பே நாதர் முடி மேலிருக்கும் நகப்பாம்பே நச்சு பையை வைத்திருக்கும் நல பாம்பே பாதாளத்தில் குடி புகும் பைகொள் பாம்பே பாதாளத்தில் குடி புகும் பைகொள் பாம்பே பாடி பாடி நின்று விளையாடு பாம்பே பாதாளத்தில் குடி புகும் பைகொள் பாம்பே பாடி பாடி நின்று விளையாடு பாம்பே நீயாடு பாம்பே விளையாடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. குற்றமற்ற சிவனாக்கு குண்டலமான குறும் திருமாலுக்கு குடையானாய் பாம்பே குற்றமற்ற சிவனாக்கு குண்டலமான குறும் திருமாலுக்கு குடையானாய் கற்றை குழல் பார்வதிக்கு கங்கணமானாய் கற்றை குழல் பார்வதிக்கு கங்கணமானாய் கரவாமல் உள்ளம் களித்தாடு பாம்பே கற்றை குழல் பார்வதிக்கு கங்கணமானாய் கரவாமல் உள்ளம் களித்தாடு பாம்பே விளையாடு பாம்பே விளையாடு பாம்பே நீயாடு பாம்பே தடிந்தாடு பாம்பே. பாதம் கண்டேன் ஜோதியும் கண்டேன் சுத்த வெளிக்குள்ளே ஒரு கூத்தனை கண்டேன் தூக்கிய பாதம் கண்டேன் ஜோதியும் கண்டேன் சுத்த வெளிக்குள்ளே ஒரு கூத்தனை கண்டேன்
தூக்கிய பாதம் கண்டேன் ஜோதியும் கண்டேன். அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி. தூக்கிய சிரசின் மேல் வைத்த பாதம் சத்குருவின் பாதம் என்று ஆடை பாம்பே நீ ஆடு பாம்பே விளையாடு பாம்பே நீ ஆடு பாம்பே விளையாடு பாம்பே நீயா. மிக Jam
நன்றி நன்றி. கிருஷ்ணாபுரம் ராயல் பள்ளி மற்றும் ஸ்ரீ ராம்ஸ் அகாடமி இணைந்து வழங்கும் நாட்டிய நிகழ்ச்சியை கண்குளிர கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றிகளையும், நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் திரு மாரிமுத்து அவர்களின் மாணவிகள் அவர்களுக்கும் நம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சுவாமி ரதவீதி சுற்றி சப்பரம் கோயிலுக்குள் வரும் வரைக்கும் குழந்தைகள் நம்மை மகிழ்விப்பார்கள். My name is Subha Sanjana. I am studying LKGB. My school name is Wales Vidyalaya CBSE Secondary School. பாலம் தெளித்தேனும் பாகும் பருப்பும் விவேனாகும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கனிமோத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூலம் தா. ஐந்து களத்தினை ஆனை முகத்தினை இந்தி ரம்பிரை போதும் ஏச்சனை நந்தி மங்குந்தனை யான கொழுந்தினை புந்தில் வைத்தடில் போச்சிந்தனை உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் கருவாய் உயிராய் கதியாய் மிதியாய் குருவாய் அருவாய் துகனே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபதியா மனம் தரும் தேவ வடியும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அம்ப என்ன கணம் தரும் பூங்குளரா அபிராமி கடக்காங்களே சங்கடம் தீர்க்கும் சனைபகமான மங்களம் பொங்க மனம் மைத்தருவாய் சச்சரவீன்றி சாகாழி இஜ்ஜம் வாழ இன்னரும் தாத்தா நாயகி நான்முகி நாராயணி கைநல்த பஞ்ச சாகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி
சூழினி மாதகி என்று ஆதியாதியுடைய சரணர நமக்கே. மிக அருமை. ஒரு பேர் போலே சிற்றாடை இடை உடுத்தி சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்க்கை சிரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்க்கை சிரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே. பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது பேரழகு கிடையாக வேறொன்றும் கிடையாது பேரழகு கிடையாக வேறொன்றும் கிடையாது சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்க்கை சிரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே. மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி இன்பம் எல்லாம் தருவாய் எண்ணம் எல்லாம் நிறைவாய் இன்பம் எல்லாம் தருவாய் எண்ணம் எல்லாம் நிறைவாய் இன்பம் எல்லாம் தருவாய் எண்ணம் எல்லாம் நிறைவாய் பின்னல் ஜடை போட்டு பிச்சிப்பூ சூடிடுவாய் பின்னல் ஜடை போட்டு பிச்சிப்பூ சூடிடுவாய் பித்தனுக்கு ஈடாக நர்த்தனம் ஆடிடுவாய் பித்தனுக்கு ஈடாக
பெண் போலே பெண் போலே
வெற்றிவேல் முருகனுக்கு. தொட்டு
இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் அடலி தங்க கட்டி சிங்க குட்டி கிருஷ்ணாபுரம் ராயல் பள்ளி மற்றும் நெல்லை ஸ்ரீ ராம்ஸ் அகாடமி நாட்டிய பள்ளியின் சார்பில் குரு திரு மாரிமுத்து அவர்களின் மாணவிகள் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். இக்குழந்தைகளை பயிற்றுவித்த குரு திரு மாரிமுத்து அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அண்ணன் திரு சீனிவாசன் அவர்களின் பொற்கரங்களால் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழை வழங்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் பலத்த கரகோஷங்களை கொடுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரமா நம்ம கண்களையும் உள்ளங்களையும் மகிழ்வித்த கிருஷ்ணாபுரம் ராயல் பள்ளி மற்றும் நெல்லை ஸ்ரீ ராம்ஸ் அகாடமி நாட்டிய பள்ளி சார்பில் குரு திரு மாரிமுத்து அவர்களின் மாணவிகள் அவர்களுக்கு உங்களது பலத்த கரகோஷங்களை கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மாணவிகள் ஒவ்வொருவராக அண்ணனின் பொற்கரங்களால் தங்களது பாராட்டு சான்றிதழை வாங்கிக் கொள்வார்கள். முதலாவதாக செல்வி துளசி ஆசை தம்பி. செல்வி ஜெனிகா. இப்படி இப்படி கீழே பார்த்து சரி பாப்பா பாப்பா நில்லு மொத்தமாக ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு உங்கள் குழந்தைங்கிட்ட பேரண்ட். செல்வி அபிநயா. செல்வி கவிஷா. செல்வி அஜிதா. செல்வி சஞ்சனா. செல்வி இந்துமதி. செல்வி ஸ்ரீமதி. செல்வி பூர்ணாஸ்ரீ. செல்வி அக்ஷரா. செல்வி ஹரிணி. செல்வி பவதாரிணி. நிறைவாக பாம்பு பாடலாடிய செல்வி நந்தனா மேனன். கொள்கிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்களோட சென்டரில் யாருமே பரம்பரையாக நாட்டியம் படித்து வந்த குழந்தைங்க அந்த ஃபேமிலி கிடையாது. அது ரொம்ப முக்கியமான நான் சொல்ல வேண்டிய விஷயம். அவங்க வீட்டில் அவங்க அம்மா டான்ஸர், அவங்க அப்பா டான்ஸர், சங்கீத குடும்பம் அப்படி யாருமே கிடையாது. ப்ரோக்ராம் பார்த்தீங்க, பிள்ளைங்க ஆடினாங்க. முதல் தலைமுறை நடன மணிகள் அத்தனை பேரும் அந்த பாரம்பரியமான அந்த ஒரு ரத்தத்தில் வந்தது அப்படிங்கிறது
எனக்கு தெரிஞ்சது பெரிய பெருமையான விஷயமா எனக்கு தெரியல. எனது அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்தில் நம்ம வாழ்கிற மாதிரி நாம் சுயமாக சம்பாதிக்கிறது தான் முதல் தலைமுறை. ஸோ அத்தனை பேரும் முதல் தலைமுறை. நிறைய இந்த இந்த பொண்ணோட அப்பாலாம் ஆட்டோ தான் ஓட்டுறார். ஆனால் அந்த பொண்ணு எப்படி ஆடிச்சு பாருங்கள். ஆட்டோ ஓட்டுறவங்க, நான் தப்பாக சொல்லலை, அவங்களுக்கு டான்ஸுக்கு என்னென்ன தெரியாது. ஆனால் அந்த குழந்தை எவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுது பாருங்கள். ஸோ அது வந்து முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எல்லாராலையும் எல்லாம் முடியும். இந்த குலத்தில் பிறக்கணும் இப்படி இருக்கணும்னு எதுவுமே கிடையாது. முயற்சி உடையவர்கள் அத்தனை பேரும், உழைப்பவர்கள் அத்தனை பேரும் உயர்வுக்கு பாத்திரமானவர்கள் தான் அப்படிங்கிறது எங்கள் சென்ட்ரு அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிரூபிச்சிட்டு இருக்காங்க. கலை கற்றுக்கிறதுக்கு ஜாதி மதம் எதுவுமே தடை கிடையாது. உழைப்பும் முயற்சியும் இருந்தால் மட்டும் போதும். திரு சீனிவாசன் மற்றும் அக்கா திருமதி வேலம்மாள் சீனிவாசன் அவர்களின் பொற்கரங்களால் பாராட்டு சான்றிதழை பெற்றுக்கொள்வார். நன்றி. அடுத்ததாக சிவன் வந்துட்டா சக்தி மட்டும் எப்படி வராம இருக்க முடியும்? மாறுவேட கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மயில் கார்த்தி ஸ்ரீ இன்றைய பார்வதியாக பாராட்டு சான்றிதழை அண்ணன் மற்றும் அக்காவிடம் இருந்து பெற்றுக்கொள்வார். அடுத்ததாக கிருஷ்ணர் நமது நொச்சிக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி வேலம்மாள் சீனிவாசன் மற்றும் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பொற்கரங்களால் பாராட்டு சான்றிதழை பெறுவார்கள். அடுத்ததாக சீதை வேதம் அணிந்து வந்த புகழ்மதி அவர்களுக்கு அண்ணன் திரு சீனிவாசன் அவர்களின் பொற்கரங்களால் பாராட்டு சான்றிதழ் இப்பொழுது. நன்றி. அடுத்ததாக நாரதர் வரவிருக்கிறார். கலகம்லாம் பண்ண மாட்டாரு, சத்தம் இல்லாம பிரைஸை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிடுவாரு. பாராட்டு சான்றிதழை பெற நாரதர் வருகை தருகிறார். அடுத்ததாக சுபஹரிணி தங்கள் நடனத்தால் மகிழ்வித்த மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் இப்பொழுது. சுபஸ்ரீ செல்வி சுபஸ்ரீ இந்த குரூப் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். சுபஸ்ரீ, அடுத்ததாக சுபஸ்ரீ, அடுத்ததாக பால ஹரிஷ்மா. வெயிட் பண்ணுமா. மாறுவேட போட்டியில் பரிசு பெற்ற குழந்தைகளும் மேடைக்கு வந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். அனைவரும் வருக. பாப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். குயிக் குயிக். நாரதர் என்ன இவ்வளோ லேட்டா வராரு? கிருஷ்ணர் இங்க வாங்க. பார்வதி, சிவன் அங்க இருக்காரு, சிவன் அங்க இருக்காரு.
அனைவரையும் கவர்ந்தெழுத்த கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் இப்பொழுது அண்ணன் திரு சீனிவாசனும் அக்கா திருமதி வேலம்மாள் சீனிவாசனும் அவர்களும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக அவங்க நேம் தெரியல எனக்கு. பேரு சார் பாலா அண்ணனின் பொற்கரங்களால் பாராட்டு சான்றிதழை பெறுகிறார்கள். அடுத்ததாக அபிநயா. அடுத்ததாக அபிநயா சிவன் பாடலை பாடிய அபிநயாவிற்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் திரு ஸ்ரீனிவாசனும் அக்கா திருமதி வேலம்மாள் சீனிவாசன் அவர்களும். அடுத்ததாக மேடைக்கு அனுஷியா அவர்கள், கதைகளை சொல்லி நம்மை மயக்கிய அனுஷியா அவர்கள் பாராட்டு சான்றிதழ் பெறுகிறார்கள். அடுத்ததாக சுப சஞ்சனா, சுவாமி பாடல்கள் பாடி நம்ம எல்லாரையும் ஆச்சரியத்திற்குள் ஆழ்த்தின அபிநயா சிவசஞ்சனா சுப சஞ்சனா அவர்கள் பாராட்டு சான்றிதழ் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் நடனத்தால் நம்மை மகிழ்வித்த சுப யாழினி அவர்கள் இப்பொழுது பாராட்டு சான்றிதழை அண்ணன் திரு சீனிவாசன் மற்றும் அக்கா திருமதி வேலம்மாள் சீனிவாசன் அவர்களால் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மேடையில் நக்ஷத்ரா, தன் நடனத்தால் நம்மை மகிழ்வித்த நக்ஷத்ரா இப்பொழுது பாராட்டு சான்றிதழை பெறுகிறார்கள். அடுத்ததாக மேடைக்கு விஷாகா அவர்களை பாராட்டு சான்றிதழ் பெற்றுக் கொள்ளுமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக மேடைக்கு சுஸ்மிதா அவர்களை பாராட்டு சான்றிதழ் வாங்க வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக புஷ்பகலா ஏஎஸ்கே ஃபைன் ஆர்ட்ஸ் அவர்கள் இப்பொழுது பாராட்டு சான்றிதழ் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக பஞ்சபுராணம் பாடிய அபயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நமது நொச்சிக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி வேலம்மாள் சீனிவாசன் மற்றும் திரு சீனிவாசன் அவர்களால் பாராட்டு சான்றிதழை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் எவருக்கேனும் பாராட்டு சான்றிதழும் நினைவு பரிசும் வழங்காமல் இருந்திருந்தால் தயவு செஞ்சு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நடனமாடிய குழந்தைகள் நமது ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி வேலம்மாள் சீனிவாசன் மற்றும் திரு சீனிவாசன் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுக்க வேண்டுகிறார்கள். நொச்சிக்குளம் பஞ்சாயத்து சார்பில் கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளும் மேடைக்கு வரலாம். இந்நிகழ்ச்சியை திரைக்கு பின்னால் மிக அழகாக இயக்கிக் கொண்டிருக்கும் திரு ராமையா ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத ஸ்ரீ கிருஷ்ண ஈஸ்வரமுடையார் திருக்கோவிலில் இன்று 8வது வருஷாவின் அவர்களை நொச்சிக்குளம் பஞ்சாயத்து மக்கள் சார்பாக அண்ணன் அவர்களை வணங்கி நன்றி கூறி விடைபெறலாம் மாட்டோம். இன்னும் இருக்கு. திரைக்கு பின்னால் இயக்கிக் கொண்டிருந்த திரு ராமையா ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ராமையா ஐயா எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரவும். ஈசனை வணங்கி இந்நிகழ்ச்சியை மிக அழகாக ஏற்பாடு செய்து தந்திருந்த கோயில் நிர்வாகத்தினர் அனைவருக்கும், சிவனடியார் அனைவருக்கும் நொச்சிக்குளம் ஊராட்சி மன்றம் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எம்பெருமானுடைய திருவருளால் இந்த 8வது வருட வருஷாபிஷேக விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. நாங்கள் அந்த ஆலயத்தினுடைய இறைவனை எடுக்க போகும்போது அந்த ரூமில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நிமிஷம் ஃபேன் இல்லைன்னா இருக்க முடியல. இந்த உலகத்துக்கே படி இழக்கிற எம்பெருமான் அந்த இருக்கிற அறை ஊத்தம் போடுற அறைன்னு சொல்லுவாங்கள்ல, பழம் ஊத்தம் போடுற அறை, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சுவாமியை வச்சிருக்கிறாங்க அரசாங்கம். நமக்கு படி இழக்கிற இறைவனை நம்ம ஊர்லேயே கிருஷ்ணாபுரத்திலே அந்த இறைவனை தினசரி வழங்குவதற்குரிய வாய்ப்பை இறைவன் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லாரும் வேண்டிக்கிறோம்.
அது பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. இதுவரைக்கும் நான் போனதே கிடையாது. இந்த திருப்பு தான் அந்த சுவாமியை வாங்குறதுக்கு போயிருந்தேன். அது போகக்கூடிய இருந்த இடத்த பார்க்கும்போது மனசுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. இறைவன் நான் வேண்டிக்கிறேன், இறைவன் நம்ம ஊரில் கிருஷ்ணாபுரத்திலே வந்து இருந்து அருளாட்சி பண்ணி மக்களுக்கெல்லாம் அரசாட்சியும் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழா சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு நமது பஞ்சாயத்து தலைவரும் அவருடைய துணைவியாரும் மறைமுகமாக, அதாவது நேரடியாக வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க, என்ன வேணும் ஏது வேணும்ட்டு கண்ணு இமைக்கிற நேரத்தில் இந்த காரியங்களை நடத்தி கொடுத்துருக்காங்க. நேற்றைய வரைக்கும் நாங்கள் சாயங்காலம் 3 மணி வரைக்கும் போராடி இருக்கோம் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு. நமக்கு வந்து எவ்வளோ போராட்டங்கிறது யாருக்கும் வெளியில் சொல்லலை, அவங்களும் சொல்ல நாங்களும் சொல்லலை. இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக நடக்குன்னா அந்த இறைவனுடைய அருள் தான் காரணம். அதுதான் இந்த கலைநிகழ் ஸ்கூல் அவங்கள வந்து ரொம்ப பாராட்டணும். அவங்கள வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு பரதநாட்டியம் மட்டும்தான் நாங்கள் வந்து கேட்டோம். பரதநாட்டியம் மட்டுமா போதுமா, இன்னும் ஒரு பட்டிமன்றம் பண்ணிடுமா நாங்கள். அப்போ ஒரு நாள் 2 பண்ண முடியாது. 2 நாள் நிகழ்ச்சிகளையும் மிக அருமையாக இந்த ஆலயத்தில் மக்களெல்லாம் அமர வச்சு அவங்கள வந்து அப்படியே மதிமைங்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சிகளை வந்து தொகுத்து வழங்கினாங்க. அதான் மெயின். நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறது பெருசு இல்லை, அதை தொகுத்து வழங்கணும். அவருக்கு துணையாக நிறைய பேர், அதாவது பக்கபலமாக இருந்திருப்பாங்க. ஆனால் வந்து மலர் போல் ஒரு செடியில் வந்து ரோஜாப்பூ மலரில் அந்த ரோசாப்பூவை தான் பார்ப்போம். அதில் முள் இருக்கிறதையோ அதில் இருக்கிற மற்ற வேற எதுவும் பார்க்க மாட்டோம். அந்த ரோஜா மலர் போல் இருந்து அந்த காரியத்தை நடத்தி கொடுத்த அவர்களுக்கு நமது பஞ்சாயத்து தலைவி அவர்கள் மூலமாக ஒரு பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கிறோம். அவங்களுடைய தகப்பனார் ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லுவாங்க. அந்த பெருமையை வாங்கும்போது தன் தகப்பனாரை மேடைக்கு அருகில் வைக்கணும்னு நினைக்காங்க. அதுதான் நம்முடைய பண்பாடு. நம்ம இந்த மேடையில் இருக்கிறோம்னா அவங்க வளர்த்த விதம், அந்த ஊட்டிய விதை, அதுதான் நமக்கு வந்து இந்த பண்பாடு. நம்ம எல்லாரும் இந்த கலாச்சாரத்தை கற்றுக்கணும். நம்மளை ஒருத்தர் பாராட்டும் பொழுது நம்ம பெற்றோர்களை கூட்டு அந்த மேடையில் அலங்கரிக்க வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாங்க. இங்க வாங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்லதுரும் கழுமழ வளநகர், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. இந்த விழா சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒரு போட்டோ எடுக்க கேட்டிருக்காங்க. டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மேடைக்கு வரலாம். நம்ம ஒரு குழு புகைப்படம் மட்டும் எடுத்துக்கலாம். சம்பளார் அவருக்கு மகிழ்வுரை சொல்லிடும். அரவளத்தநாதன் அவர்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய பொற்பாதங்களை வணங்கி இன்று நம்முடைய திருக்கோவிலுடைய 8வது வருஷாபிஷேக விழா சீரும் சிறப்புமாக நாமெல்லாம் எதிர்பார்க்காத விதமாக ரொம்ப அருமையாக நடந்தது. அதற்கு முதலில் நம்முடைய அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத ஸ்ரீ கிருஷ்ணேஸ்வரோடையார் அவர்களுக்கு நம்ம அந்த சுவாமி எம்பெருமானுக்கு நம்மெல்லாம் நன்றி தெரிவித்து கொண்டோம். இரண்டாவதாக இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு ஒரு 2 நாள் நல்ல அருமையாக நடந்ததற்கு நிறைய விஷயங்கள், எல்லாருடைய ஒத்துழைப்பு, எல்லாருக்கும் நம்மளாம் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இப்போ நம்ம சொல்கிறதுக்குன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்பெருமானுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டோம். அதைத் தொடர்ந்து நம்மளுக்கு இந்த நிகழ்வு அனுமதி வழங்க இந்து சமய அறநிலைத்துறைக்கு, அந்த நிர்வாகத்துக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஏற்கனவே இப்போ மாமா சொன்னாங்க, சுவாமி எம்பெருமான் நம்ம வழக்கமாக நம்ம உற்சவமூர்த்தி சுவாமியும் அம்பாளும் மட்டும் நம்ம எடுத்து வந்து அபிஷேகம் பண்ணி இது விதி விழா நடந்து கொண்டு வழக்கமாக. ஆனால் அண்ணன் அவர்கள் இந்த போன முறை இந்த உற்சவமூர்த்தியை எடுக்கும்போதே திருவிழா நடக்கக்கூடிய காலங்களில் எல்லா மூர்த்தியும் நம்ம எடுத்துகிட்டு வந்து எல்லா மூர்த்தியும் நம்ம ஆலயத்தில் வச்சு கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணின்னு சொல்லி கூட இருந்தே எங்களெல்லாம் கூட்டு போய் இருந்து அங்கே ரொம்ப காத்து இருந்தாலும் அவங்க அலுவலக பணியெல்லாம் ஒதுக்கி வந்து இந்த பணியை மேற்கொண்டு வருடந்தோறும் இதை நடக்கணும்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய அந்த விண்ணப்பத்துக்கு மேலும் மேலும் அவருடைய இந்த தொண்டு எங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேண்டும் என்று நம்ம இறைவனை வேண்டிக் கொள்ளி அவளுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு வேலம்மாள் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த 2 நாள் கலை நிகழ்ச்சிகளை 2.5 மணி நேரம் முன்னாடியே சொல்லப்போனால் பார்த்த நம்ம தான் டயர்டாகிருப்போம். அவங்க பண்ணிட்டு இருந்த குழந்தைகள் என்னமோ டயர்டான மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு நிகழ்ச்சிகளை அவங்க அடுத்தடுத்து நமக்கு நிகழ்வுகளை நடத்தினாங்க. அந்த ராயல் பள்ளி நிர்வாகத்திற்கும் அதனோட இணைந்து பண்ணிய ராம்ஸ் அகாடமி அந்த பள்ளி குழந்தைகளுக்கும் நம்மளுடைய நொச்சிக்குளம் கிருஷ்ணாபுரம் பள்ளி ஊர் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அடுத்ததாக நம்முடைய இந்த நிகழ்வுக்கு நம்ம கேட்ட உடனே எப்போதுமே பத்திரிக்கை அடித்து தரதுக்கு நம்ம ராஜகிரி அமைப்பு ஃபவுண்டேஷன் அவங்களும் அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்வானது வருஷாபிஷேக நிகழ்வுகளை நம்முடைய சிவாச்சாரியார் கணேசப்பட்டர் அவர்களும் அவர்களுடைய உள்ள அந்த குழுவினர் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்வு 2 நாளுமே பார்த்திங்கன்னா அமைதியாகவும் எல்லாரும் ஒரு சந்தோஷமாக நிறைவேற காரணமாக இருந்த நம்முடைய சிவந்திப்பட்டி காவல்துறை அதிகாரி அந்த நிர்வாகத்திற்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது இந்த வருஷம் ஒரு புது முயற்சியாக நம்மளோடு இணைந்து அருகிலே அமைந்துள்ள செய்திங்கநல்லூர், சிறுவைகுண்டம், கருங்குளம் இந்த கைலை வாத்திய குழுவினர் அவர்களும் நம்மளுடன் வந்து சுவாமியினுடைய அந்த வீதி உலாவில் பங்கேற்று மேலும் சிறப்பித்து செஞ்ச அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பிரசாதம் பார்த்திங்கன்னா எல்லா நேரம் பிரசாதமே ரொம்ப அருமையாக இருந்தது. அதை அருமையாக பண்ணிட்டு கொடுத்த சமையல் கலைஞர் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒளி அமைப்பு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அந்த நம்ம வாசுதேவன் குரு நம்ம கிருஷ்ணாபுரம் நொச்சிக்குளம் அந்த அமைப்பு மேலும் மேலும் இறைவனுடைய அருளால் மேலும் மேலும் அவருடைய தொழிலே மேலும் மேலும் வளமுடன் வாழ அன்புடன் அது டெக்கரேஷன் ஒளி அமைப்பு மற்றும் பந்தல் அலங்காரம் அந்த மேடை டெக்கரேஷன் அவர்களெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மேடை என்னவோ தெரில இது வர நமக்கு அது கூடுதல் சிறப்பாகத்தான் இருக்குது. நம்ம எதிர்பார்க்குறதோட ஒரு எக்ஸ்ட்ரானரியாக தான் அவங்க பண்ணி தராங்க. அவங்களுடைய தொழில் மேலும் வளர எங்களால் நம்முடைய பக்த சிவ வழிபாட்டு குழு சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். அதனுடைய அதான ஒளிபெருக்கி நிறுவனத்தின் கார்த்திக் மற்றும் கண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக வீதி உலாவினை மிக அருமையாக அந்த சப்பரத்தை சுமந்து சென்ற சீர்வாத தொண்டர்கள் அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓதுவார் மூர்த்தி அவர்கள் திருமுறை பாராயணம் மிக அருமையாக பண்ணார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக காலையிலே நம்மளுடன் இணைந்த திருநெல்வேலி டவுன் காரைக்கால் அம்மையார் வழிபாட்டு குழு அந்த அமைப்பு அதனுடைய சிவனடியார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எல்லாருடைய நம்ம கிருஷ்ணாபுரம் நொச்சிக்குளம் எங்களுடைய தன்னார்வலர்கள் அதிகமாக பங்கேற்று வந்து ரொம்ப அருமையாக பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வீதி உலா சிறக்க காரணமாக அந்த சகடை வண்டி அமைப்பு தந்த நம்முடைய திருவேங்கட செல்வி அம்மன் கோவில் நிர்வாகத்திற்குழு அந்த அன்பர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொண்டர்களில் பார்த்திங்கன்னா எங்கள் தன்னார்வலர்களை எல்லாருமே பண்ணாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய பத்ம சங்கர் அண்ணாவை உண்மையிலே எங்களுக்குலாம் ஒரு முன்னோடியாக நடக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியோடு வந்து இதெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு அந்த டயர்னஸும் தெரியல. ரெண்டாவது அவங்க அப்படி அந்த எந்த ஒரு இது இல்லாமல் பண்ணக்கூடிய அந்த ஒரு உத்வேகம் மேலும் மேலும் அதனுடைய தொண்டற்படை மேலும் விரிவாக எம்பெருமானை வேண்டி அவளுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எம்பெருமானுடைய அருளால் வேறு யாருடைய பேர் எல்லாருடைய ஒத்துழைப்பிலும் பொதுவாக சொல்ல போனால் நம்முடைய நொச்சிக்குளம் கிருஷ்ணாபுரம் மக்களுடைய முழு ஒத்துழைப்பு இதுக்கு வந்து பெரிய ஒரு வெற்றி. அது இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து நம்முடைய எல்லா இந்த மாதிரியான கோவில் நிகழ்வுகளை தொடர்ந்து நடைபெற வேண்டி அவர்களும் அவருடைய குடும்பத்தார் இதில் பங்கேற்ற உழைத்து இதை சிறப்பித்த தந்த எல்லாருக்கும் அவருடைய குடும்பங்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் வேண்டி எம்பெருமானை வேண்டி எங்களுடைய பக்த சிவ குழுபாட்டு வழிபாடு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.